இன்று ஜூன் 21 உலக யோகா தினம். இந்த பெருமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் நமது நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள். உலகம் முழுவதும் நமது நாட்டினுடைய யோக கலையை அனைவரும் நல்ல ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையான எண்ணத்திலே நமது நாட்டு கலையான யோக கலையை ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த கலையை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை நமது பிரதமர் அவர்கள் தான் ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பாக ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் பெற்று முக்தி மோட்சம் என்கின்ற நிலை, அது இந்தியாவினுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய முக்தி மோட்சம் பெற வேண்டிய நிலைக்கு இந்த யோக கலை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு முக்தி அடைய முடியும் என்பதனை சூட்சமாக புரிந்து அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய 8 நிலை கொண்ட யோகத்திலே ஆசனம் என்கின்ற நிலையை மிக உன்னதமாக வைத்தார்கள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய 8 நிலைகளில் 3வது நிலையான ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி இன்றைக்கு உலக நாடுகளிலே பல்வேறு நாடுகளிலே அந்த பயிற்சிகள் கொண்டாடப்படுவதன் நோக்கம், அதனுடைய அடிப்படை என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் யோகம் மிக மிக நெருக்கமான தொடர்புடையது. ஆகவேதான் உலக மக்கள் அனைவரும் குறிப்பாக யோகாசனம், மூச்சு பயிற்சி செய்தால் நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம் என்கின்ற அடிப்படையான எண்ணத்தை, மன அமைதியுடன் இருக்கலாம் என்கின்ற தெளிவான சிந்தனையுடன், புத்தி கூர்மையுடன் இருக்கலாம் என்கின்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யோக கலையானது உலகம் முழுவதும் இன்றைக்கு இதனை கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கிறது. மகான் திருமூலரும் அவருடைய பாடலிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உடம்பார் அழிவார் உயிரார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், இடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்றார். இந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், உயிர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா அதற்கு அடிப்படையாக இந்த யோகக்கலை ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. ஆண் பெண் பாகுபாடு இன்றி எல்லோருக்குமே நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பெற்றுத்தரக்கூடிய நமது நாட்டினுடைய கலையை ஒவ்வொரு வீடுகளிலும் நமது குழந்தைகள் இடத்திலேயும் இந்த கலையை கற்றுவித்து அந்த கலையை பெருக செய்து ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய இந்த திருநாளை நமது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து கொண்டாடுவோம். இந்த கலை பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இன்னைக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா யோகக்கலை குறிப்பாக இப்போ அமெரிக்காவிலும் சரி, சைனாவிலும் சரி புதிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித இப்போ மனிதனுடைய மூளை நரம்பு மண்டலத்துல ஒரு செயல்பாடுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது, ஒரு பக்கவாதம் ஏற்படுது அப்படின்னா மோட்டார் நியூரான் டிசீஸ் சொல்லக்கூடிய மூளை நரம்பு மண்டல செயல்பாடுகள் வரும்போது அவர் கை கால்கள் செயல்படாது. ஆனா இதற்காக அமெரிக்காவிலையும் சைனாவிலையும் ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிப்பு வந்து மூளையில பொருத்திட்டா அந்த சிப்பினுடைய கண்ட்ரோல்ல இதெல்லாம் இயங்குற மாதிரி மிக மிக மனிதனுடைய மூளையை பயன்படுத்தி சிப்பை பொருத்தி ஒரு கணினியை இயக்கலாம்ங்கிறது கண்டறிஞ்சிருக்காங்க. இதே தத்துவம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யோகிகள் ஞானிகள் எல்லாம் 3 காலங்களை உணரக்கூடிய தன்மைக்கு போனாங்க. இறந்த காலம், இப்போ நிகழ்காலம், எதிர்காலத்துல என்ன நடக்கும், ஒருத்தர் வராருன்னா அவருடைய தன்மை என்ன, இங்கிருந்து தன்னுடைய மூளை செயல்பாட்டிலே எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்றை இயக்க முடிஞ்சது.
அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட கலை தான் இந்த யோக கலை. இன்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமது முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் எல்லாம் ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிலாசபர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு கொண்டது நமது நாடு. ஆகவே இந்த கலையை மேலும், மேலும், மேலும் இந்த கலையோடு தொடர்புடைய மருத்துவம், நமது நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்தா, ஆயுர்வேத மருத்துவங்கள் இவைகளை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே, இப்போ அமெரிக்காவிலயும், சைனாவிலயும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய புதிய முறையான பிரெயின் நியோ சிப் முறையும், உங்களுக்கு அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய அந்த மூளை லிங்க் செய்யக்கூடிய அந்த சிப் முறையும் நமது நாட்டிலே ஞானிகள் இடத்திலே இருந்தது. நமது தேசத்தில் அப்படிப்பட்ட ஞானிகள் மேலும் மேலும் உருவாக வேண்டும் என்றால், இந்த கலை போற்றப்பட்டு, இந்த கலை தொடர்பான செய்கைகள் அத்தனையுமே மேம்படுத்தப்பட்டு, ஆய்வுகள் செய்யக்கூடிய நேரத்தில், எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் நமது நாட்டிலே மிக எளிதாக நடக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.